அப்போ வந்து அழகான பொண்ணுலாம் எவனாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறான். 2வது வந்து நம்ம பசங்களுக்கு பொண்ணு தேடி போறப்போ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. 2வது வந்து இப்போ அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிருது. இப்ப என்ன மாதிரி சுமாரா இருக்கிறவங்க, இல்ல எனக்கும் சுமாரா இருக்கிறவங்களுக்குலாம் மாப்பிள்ளை தேடி போறப்போ, மாப்பிள்ளை வந்து சொந்த ஜாதியில கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குது. அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றதுல இப்ப இருக்கிற சிக்கல் இருக்கு தெரியுமா? ஈ ஈஸியா வந்து லவ் மேரேஜ்ல கமிட் ஆயிட்டு ஓடிர்றாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அந்த அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றப்போ பொண்ணும் கிடைக்கல, மாப்பிள்ளையும் கிடைக்கல. அந்த சிக்கல் வருது பார்த்தீங்களா? அப்பதான் யோசிக்கிறாங்க இந்த இந்த வயசுல பெரியவங்கலாம். நம்ம ஜாதி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, நமக்கு ஈஸியா நம்மளுக்கு நெனச்ச மாதிரி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கும். ஈஸியா பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஜாதியிலயுமே கலந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு படிச்சவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். அழகா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். மிச்சம் இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதனால தான் இவங்க வந்து இந்த ஜாதிய பாதுகாக்கிறதுக்கு போராடுறாங்க. அதுதான் உண்மை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா, நம்மளுக்கு அதாவது ஓப்பன் கோட்டா மாதிரி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல யாரெல்லாம் அந்த தனித்து விடப்படுபவர்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கு இருக்கிற அந்த மன கஷ்டத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? ஹீரோ மாரி இருக்கிற பையன், ஹீரோயின் மாரி இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்றான். மிச்சம் அந்த கீழ அடித்தட்டுக்கு போக, போக அதாவது இந்த பெர்சனாலிட்டி, படிப்பு, பணம் அதுல வந்து கீழ இருக்கிறவங்களோட நிலைமைய நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஒரே பகுமானமா நம்ம வாழ்க்கை பெருமையா இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். அதுவும் ஒரு பிரச்சனை. இந்த மாரி ஜாதி ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயத்துல அதுவும் இருக்குது. அத நல்லா யோசித்து பாருங்க. அதுக்காக நான் வந்து இந்த வெட்டுறதெல்லாம் அ சரின்னு சொல்லல. அதெல்லாம் தப்பு. ரொம்ப தப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து இப்ப என் ஜாதியே 2 ஜாதி வந்து கேவலமா நெனைக்குது. ஆனா நான் என்ன பண்றேன்? நான் ஏதாவது நான் ஏதாவது தேவையில்லாத வேலை பண்றேன்னா? காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், காஃபி குடிக்கிறோம், வேலைக்கு ஏதாவது செய்றோம். சாயங்காலம் அதே போல தான் இருக்கும். அதாவது அ மனுஷனோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அதாவது கண்ணோட்டம் அப்படி இருக்கு இல்லையா? கண்ணோட்டங்கிறது என்னன்னா, வாழ்க்கைய பத்தி அ கண்ணோட்டம்னு என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியமா இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம்? அது எந்த மாதிரி பார்க்குறோம்? எந்த மாரி டீல் பண்றோங்கிறது முக்கியமா இருக்கு. அது எல்லா ஜாதியிலயுமே நல்லவங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இந்த ஜாதி எல்லாம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஜாதியிலயும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு என்ன நெனப்புனா, ஒரு ஸ்டாண்டர்டு பொருளாதார ரீதியான ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே இருக்கிறது. ஆனா வந்து மிடில் கிளாஸ்காரங்கள தான் கல்யாணம் பண்ணணும். ஏன் தெரியுமா? நான் வந்து மிடில் கிளாஸுக்கு கீழ. அதாவது கிராமத்தில விவசாயம் பண்ற குடும்பம். அந்த மிடில் கிளாஸ் கூட போய் சேர்றப்போ, இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரியுதுங்களா? ஆனா மிடில் கிளாஸ் ஆளுங்க எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? இப்ப ஆஸ்திரேலியாவுல அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா இந்தியாவுல எப்படி தெரியுமா இருக்கு? ஆ நம்ம ஒவ்வொரு நம்ம மூவ்மெண்ட்டும் வந்து கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மிடில் கிளாஸால அந்த கீழ் மட்டத்துல இருந்து வர்றவங்கள